நீங்கள் எத்தனை பேர் ஒரு நல்ல ஒரு கழுதையில் சவாரி போகணுன்னு யோசிச்சுருக்கிறீங்க? கழுதையில் போனால் யோசிச்சிருக்கீங்களா? யாராவது ஏறி போயிருக்கிறீங்களா? கழுதையில் யாரும் ஏறி போயிருக்கீங்களா? போகல. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஜூவுக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு கழுதையாக குதிரையாக தெரியல, அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு சவாரி வச்சுருந்தாங்க. அதில் எல்லோரும் சின்ன பிள்ளைகள் ஏறி போகிறதுக்காக வச்சுருந்தாங்க. போனி ரைடு பார்த்துக்கிங்களா? அது போனி மாதிரியே தெரியாது, பார்த்தா கழுதுமாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், ஒரு கழுதையின் மேலே ஏறி போகணும் நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அது கழுது ஒரு அற்பமான விலங்கு என்று நம்ம யோசித்துக் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. எதுக்காக அப்படிலாம் யோசிக்கிறாங்க நமக்கு தெரியல. விமான விபத்தில் இறந்தவர்களை காட்டிலும் கழுதையினால் கொல்லப்பட்டவங்க அதிகமாக உலகத்தில். நம்ப முடியுதா? அப்படிலாம் யோசித்து மக்களுக்கு கணக்கெடுத்திருக்கிறாங்களாம். இப்போ கழுதை என்று பார்க்கும்போது ஒரு அற்பமான ஒரு விலங்கு தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளாக வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் கடைசி பகுதியிலே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வந்த ஒரு நாளைத்தான் இந்த நாளில் நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நம்ம அதற்காக நம்ம அனுசரிக்கிறோம். இந்த நாள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கணக்கின்படியாக அவருடைய கேலண்டர் படியாக அது அந்த வருஷத்தின் முதலாவது மாதமாகிய நிசான் என்கிற மாதத்தில் 10வது நாளாக கருதப்படுகிறது தான் இந்த ஓய்வு, அந்த குருத்தோலை நாள் என்று சொல்லப்படுகிற நாள். அது நம்முடைய கேலண்டர் படி பார்த்தோம்னா அது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் நமக்கு ஓய்வு நாள் வரணுக்காக நம்ம மாற்றி வைத்துக் கொள்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அது நிசான் என்கிற மாதத்தின் 10வது நாளிலே அது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக தன்னுடைய ஊழியத்தின் கடைசி வாரத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த ஒரு நாள் என்பதற்காக அது விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்ம யோசிக்கலாம், இதில் ஏன் ஒரு பெரிய ஒரு காரியம் ஏன் இருக்கிறது? இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நம்ம ஏன் யோசிக்க வேண்டும்? அதை அனுசரிக்க வேண்டுமா? அதில் நம்ம விசேஷித்த ஆராதனைகளை செய்ய வேண்டுமா? விசேஷித்த ஒரு தியானங்களை நம்ம செய்ய வேண்டுமா என்று பல கேள்விகள் நமக்குள்ளாக எழலாம். சிலர் சொல்லலாம், இது ஏதோ ஒரு பாரம்பரியமான ஒரு நாள் தான், ஆவிக்குரிய சபைகள் இதை அனுசரிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி சிலர் எண்ணலாம். ஏதோ ஒரு வருஷம் செய்கிறோம், ஒரு கொண்டாட்டமாக செய்கிறோம், சிறு பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கும் என்பதற்காக சிலர் செய்யலாம். ஆனால் இந்த நாளையும் இந்த வாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வாசித்து அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்பொழுது எத்தனை அதிகாரம் இருக்குது? 21 அதிகாரம் தான் இருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷத்தில். அந்த 21 அதிகாரத்தில் 9 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார ஊழியத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9 அதிகாரங்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் கடைசி ஒரு வாரத்தை மாத்திரம்தான் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார் என்று வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த 3.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செய்த ஊழியத்தின் கடைசி ஒரே ஒரு வாரம், அதை குறித்து யோவான் 9 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறாராம் அவரோட 21 அதிகாரத்திலே. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 16 அதிகாரங்களிலே 6 அதிகாரங்கள் இந்த கடைசி வாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மொத்தம் 28 அதிகாரங்கள் உண்டு. அதில் 8 அதிகாரங்கள் இந்த கடைசி வாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரங்களிலே 5.5 அதிகாரங்கள் முற்றிலுமாக இந்த கடைசி வாரத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. ஏன்னா இந்த கடைசி வாரத்திலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின தீர்க்க தரிசனங்கள் அதிகம். இந்த கடைசி வாரத்திலே தான் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மேசியா என்று விளங்கும்படியான அநேக காரியங்கள் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த கடைசி வாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த கடைசி வாரத்திலே தான் கர்த்தர் நம்முடைய சிஷ்யர்களுக்கு வருகிற சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து முன்மாதிரிகளை வைத்து போனார். இந்த கடைசி வாரத்தில் தான் இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுகிறேன் என்கிற பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆகவே இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாரமாக இருக்கிறதுனாலே சுவிசேஷத்தை எழுதின ஒவ்வொரு ஆக்கியனும் அதை குறித்து அதிகமாக எழுதி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம அதை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 24, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது அதை ஒரு தீர்க்க தரிசன வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், தீர்க்க தரிசன சங்கீதமாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதக்காரர் சொல்லுகிறது என்ன? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும் பொழுது வருகிற நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ரட்சகர் ஒருவர் வருவார். அவர் மகிமையின் ராஜாவாக ஒரு உயரமான கதவுகளுக்குள்ளாக கடந்து வருவார் என்பதை குறிக்கும் வண்ணமாக இந்த 2 வசனங்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை ஒரு முறை மாத்திரம் எழுதாதபடியாக மறுபடியும் அதை திரும்ப 9, 10 வசனங்களிலே அவர் எழுதுகிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா.
அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துங்கிற மகிமையின் ராஜா வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறாரா? யுத்தத்தில் தலை சிறந்தவராக வரப்போகிறாராம், யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறவராக வரப்போகிறாராம். அவருக்காக கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் ஒரு கதவுகளுக்குள்ளாக பிரவேசித்து நகரத்துக்குள்ளாக போனாராம். எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பல வாசல்கள் உண்டு. அந்த ஒரு குறிப்பிட்ட வாசல் அது யூதாவின் வாசல் என்று எண்ணப்படுகிறது. அதை சிங்கத்தின் வாசல் என்று சொல்லுகிறார், த லயன் கேட் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் அதை கிழக்கு புறமான வாசல் என்று சொல்லுகிறார்கள், ஈஸ்ட் கேட் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிழக்கு புறமான வாசலை குறித்து வேதம் என்ன கற்றுத் தருகிறது? சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிய நாட்களிலே கர்த்தர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த கிழக்கு வாசல் எப்பொழுதும் பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த கிழக்கு வாசல் தேவாதி தேவனுடைய மகிமை பிரவேசித்த ஒரு வாசலா இருக்கிறது. அந்த வாசல் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள் மட்டும் திறக்கப்பட வேண்டும். எதற்காக திறக்கப்பட வேண்டும்? ராஜா வருவதற்காக திறக்கப்படணுமா? ராஜா வரும் பொழுது அந்த கிழக்கு வாசலின் வழியாக பிரவேசித்து கிழக்கு வாசல் வழியாக பிரவேசித்து வெளியே போக வேண்டும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு வாசல் ராஜா இல்லாத நாட்கள் வரை நாட்கள் முதற்கொண்டு அது மூடப்பட்டு இருக்கிறது, அது திறக்கப்படுவது இல்லை. இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் திறக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் இந்த நகரத்துக்குள்ளாக வந்தார். ஒரு மகிமையின் ராஜாவாக அவர் பிரவேசிப்பதற்காக அவர் ஏதோ ஒரு மேசியமாக மாத்திரமல்ல, அவர் ஏதோ ஒரு சாதாரணமான மனிதனாக தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக அந்த நகரத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக அவருக்காக இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது. அவர் மகிமையின் ராஜாவாக அவரை உட்பிரவேசித்தார். தனியாக பிரவேசிக்கவில்லை. அவர் ஒரு பெரிய ஒரு பவனியிலே பிரவேசித்து வந்தார். தனியாக ஒரு பெரிய ஒரு அநேக ஜனங்கள் கூட்டமாகிய ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். சேனைகளாக இருக்கிற மக்கள் அவர்களோடு கூட வந்தார்கள். ஒரு ராஜாதி ராஜா வெற்றி சிறப்பது போல அவர்கள் வரும்படியாக அந்த நாளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். இப்பொழுது நாம் என்ன தியானிக்க போகிறோம்? இந்த வசனத்தின் அடிப்படையிலே வேதத்திலே காணப்பட்டிருக்கிற ஒரு 3 முக்கியமான பவனிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிற்று நடந்த முதலாவது பவனி தான் நாம் முதலாவதாக தியானிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கும் அந்த பவனி நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக ஒரு ஆவிக்குரிய பவனியை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்னுமாக வரப்போகிற நாட்களிலே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு பவனி ஒன்று உண்டு. அது இன்னும் நடைபெறாத ஒரு காரியம். அது நிறைவேறுவதற்காக நம்ம காத்திருக்கிறோம். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கடந்த சில வாரங்களாக தேவனுடைய சமூகத்திலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் இருந்து 25 முதல் 27 வசனங்களை நம்முடைய தியானமாக கொண்டு இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அந்த தியானத்தின் ஒவ்வொரு படியும் தியானித்து வரும் பொழுது கடைசி 2 வாரங்களாக அவர் மகிமையின் சபையாக இந்த சபையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். ஆக சபையை மகிமையாய் நிறுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தம்மையை இந்த உலகத்திலே ஒப்புக் கொடுத்தார். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் வந்தார். இந்த சபை எப்படி மகிமை பெற்றுக்கொள்ள முடியும்? அது மகிமை நிறைந்த தேவாதி தேவனை தனக்குள்ளாக கொண்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வந்தால் தான் அந்த சபை மகிமையுள்ள சபையாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வராத சபைகள் சபை என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வராத சபைகள் மகிமையான சபைகள் என்று சொல்ல முடியாது. தாங்களாகவே இஷ்டப்படி நடத்தி கொண்டிருக்கிற சபைகள் என்று சொல்லிவிட முடியாது. தேவாதி தேவன் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டும். இயேசுதான் அவர் மகிமையின் தேவன், அவர் தான் மகிமையின் ராஜா. ஆகவே நாம் அவருக்காக நம்முடைய வாசல்கள் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பவனியாக இந்த உலகத்திலே வந்தார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் சர்வ சேனைகளோடும் வரும்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவர்தான் மகிமை நிறைந்தவர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவின் மகிமை பெற்றுக்கொண்டவராம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சீஷர்களை குறித்து இயேசு பேசும் பொழுது, பிதாவே நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாக எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு சொல்லுவதா. ஆக அவர்தான் மகிமையின் தேவன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதை குறித்து ஏசாயா ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். இயேசுக்கு முன்பாக வந்த யோவானை குறித்து அந்த தீர்க்க தரிசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா அதை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும்,
கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும் என்றும் கர்த்தரின் வாக்கு உரைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கர்த்தருக்கு, மகிமையின் கர்த்தருக்கு வழியை காட்டுவதற்காக ஒரு யோவான் ஸ்நானகன் என்கிற வனாந்தரத்தில் அழைக்கிற ஒருவருடைய சத்தம் உண்டாகிருக்கும். அப்பொழுது வருகிற ரட்சகர் எப்படிப்பட்டவராக இருப்பாராம்? கர்த்தரின் மகிமையை வெளியரங்கமாக்குகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தினவர். பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ we can see the glory of God only through the Lord Jesus Christ. அவர் தான் இந்த உலகத்தில் வந்து பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் உண்மையாக நடந்த பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தை, ஆதியில் இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் வருவார், மகிமையை வெளிப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவர் வந்த பின்பு அவரை கண்ட ஒரு சீஷன் சாட்சி கொடுக்கிறான், அந்த மகிமையை நான் பார்த்தேன், அது பிதாவின் மகிமையாக இருந்தது என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த பொழுது ஒரு பெரிய தூதர்களின் சேனைகள் வந்து மேய்ப்பரை பார்த்து இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். அவர் சொன்ன காரியம் என்ன? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அந்த மகிமையை கொண்டு வந்த கர்த்தரை அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராக இருந்தபடியினாலே எப்பொழுதும் அவர் மூலமாக அந்த ஆவியானவருடைய மகிமை செயல்பட்டு கொண்டு இருந்தது. 38 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ வந்து அவரை தொட்ட உடனே சுகமானாள். அந்த மகிமை அவளை சுகமாக்கிற்று. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை. அந்த மகிமை கடந்து வரும் பொழுதுதான் நாம் தேவனை துதிக்க முடியும், தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். இயேசுவின் 3 சீஷரை கர்த்தர் அழைத்துக் கொண்டு சென்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்களுக்கு முன்பாக அவர் மகிமையில பிரகாசிக்கும்படியாக அவருடைய முகம் மறுரூபமாகும்படி கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு கிருபையை அவர் தந்திருந்தார். அதை குறித்து பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே அவர் அந்த அனுபவத்தை அவர் எழுதுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த மகிமையை வெளிப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அவர் வந்தவுடனே அவர் மகிமையை கண்டோம் என்று சொல்லி யோவான் சாட்சி கொடுக்கிறார், பேதுரு சாட்சி கொடுக்கிறார், தேவதூதர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பவுல் எழுதுகிறார், அந்த மகிமையின் கர்த்தர் அவருடைய கண்கள் கண்டது. அவரே சொல்லுகிறார், அந்த மகிமையின் கர்த்தர் கண்டு கண்கள் குருடாகி போய்விட்டது என்று அவரே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இந்த மகிமையின் கர்த்தரை அவர் அறியவில்லை, ஆகவே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி யூத ஜனங்களை குறித்தும் ரோமரை குறித்தும் அவர் எழுதுகிறார். அவர் இந்த இயேசுவை வேண்டாம் என்று மறுதளித்தவர், இயேசுவை அவர் துன்பப்படுத்தும்படியாக முயற்சி செய்தவர். அவரே சொல்லுகிறார், அவர் மகிமையின் கர்த்தர் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆக இந்த மகிமையின் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்திருந்தார். அவர் இந்த சபைக்குள்ளாக வருகிறதுனாலே தான் ஒரு மகிமை காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த இந்த முதலாவது பவனியை குறித்து நம்ம முதலாவது தியானிக்க போகிறோம். அதன் பின்பு அடுத்து இன்னும் வருகிற 2 பவனிகளை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:5 வேதம் சொல்லுகிறது, இதுதான் முதலாவதாக இயேசு கிறிஸ்து வந்த ஒரு பவனி. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக இந்த எருசலேமுக்குள்ளாக வந்த பொழுது நடந்த ஒரு பவனியை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 4 சுவிசேஷங்களிலும் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சில சுவிசேஷங்களிலே அதை குறித்து அதிகமான விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, சில சுவிசேஷங்கள் அதை குறித்து சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 சுவிசேஷங்களும் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நினைவூட்டி எழுப்புகிறார்கள். இயேசு எப்பொழுது வரும் பொழுது எருசலேமுக்கு பெத்தானி என்கிற ஒரு கிராமத்தை கடந்து தான் வர வேண்டும்.
அது கலிலேயாவிலிருந்து இயேசு வரும் பொழுது அது வடக்கிலிருந்து பிரயாணப்பட்டு தெற்கு முகமாக வந்து அந்த பெத்தானி கிராமத்தை கடந்து அவர் எருசலேமுக்கு வருவது அவருடைய பழக்கம். அவர் எப்பொழுதுமே அங்கே வருகிறது உண்டு. ஒரு நாள் மாத்திரமல்ல, பல முறைகள் அவர் வந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது அவர் நடந்து தான் அந்த எருசலேமுக்குள்ளாக கடந்து வருவார். ஆனால் இந்த முறையிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை இயேசு நிறைவேற்றுகிறார். ஏனென்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட ஒரு பயணத்தை குறித்து அவருக்கு ஒரு உன்னதமான ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அதை குறித்து வித்தியாசமாக அந்த தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக எருசலேமுக்குள்ளாக அவர் வந்தார். எருசலேம் பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த பெத்தானி, பெத்பெகே என்கிற 2 கிராமங்களுக்கு எதிராக வந்த பொழுது இயேசு சீஷர்கள் 2 பேரை அழைக்கிறார். அவளை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அந்த குட்டியை அவிழ்த்து இடத்துல கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஒருவர் ஏதாகிலும் சொன்னால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவளோடு கூட பேசி அவளை அனுப்பி விடுகிறார். யோசித்து பாருங்கள், நீங்கள் சீஷராக என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு இயேசுவோட போயிட்டுருக்கீங்க, நம்ம எல்லாம் பவனி போகிறோம், நாங்கள் போய் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லி பாருங்க, ஒரு கார் நிற்கிது, அதை எது ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துருக்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்னையா பேசுறீங்க, சொல்ல மாட்டோமா? ஆனால் சீஷர்கள் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. என்ன அதுக்கு யாரோட கழுதையை கொண்டு போய் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறார் இவர், என்ன யோசிச்சிருக்கலாம். அது ஏன் அவருக்கு அவ்வளோ முக்கியம்? ஒரு கழுதை யாரோட கழுதையை கொண்டு வாங்க, அதில் ஏறி போன்னு ஏன் சொல்ல காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவ பேர் நீ விலை கொடுத்து வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லலை. அதை குறித்து முதலாவதாக எவ்வளோ ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்யலை, ஆயத்தம் பண்ணுவதுக்கு ஒன்றுமே செய்யலை. யாரோ ஒரு கழுதை கொண்டு வாங்கன்னு கற்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், தேவன் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றும்படியாக அதை செய்தார். ஆகவே தான் யோவா சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு இதை சொன்னார் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கழுதையின் மேல் ஏறி போவது இவர் மேசியா என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இருந்த 3.5 வருஷங்களிலே ஏறக்குறைய 350 தீர்க்க தரிசனங்கள் அவர் மூலமாக நிறைவேறின. அவருடைய வாழ்க்கை முழுமையாகவே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் இருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக, ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றும்படியாக இயேசு மிகவும் அக்கறையோடு குறிப்பாக அவர் இருந்தார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சுவிசேஷத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் நிறைவேறிற்று, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்பதாக அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இந்த ஒரு கழுதையின் மேல் ஏறி வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக, ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக இயேசு அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக இந்த கழுதையில் ஏறி வந்தார். ஒரு தாழ்மை உள்ளவராக ஏறி வந்தார். ஏதோ ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக அவர் இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேலே ஏறி வருகிறார். அவர் வரும் பொழுது இயேசு எப்பொழுதுமே அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டு, மனிதர்கள் இதை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் என்பதாக அவர் கேட்பது அவருக்கு ஒரு வழக்கமாக இருந்தது, ஒரு யோசனையாக இருந்தது. அது சீஷர்களை பார்த்து கேட்டார். சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவரை குறித்து கேட்டார். அவர் கேட்ட பிள்ளை என்ன சொன்னாங்க? சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் பூர்வகால தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் உயிரோடு எழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அப்படித்தான் இயேசுவை குறித்து எண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு நல்லவர், நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், மேசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலர் தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 7 முறை தன்னை குறித்து ஒரு வெளிப்படுத்தினார், மேசியா என்பதை குறித்து வெளிப்படுத்தினார். இதிலும் கூட தான் மேசியா என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக விசேஷமாக அந்த கழுதையை கொண்டு வரும்படியாக இயேசு கட்டளையிட்டு அந்த கழுதையின் மேல் ஏறி அவர் போகிறார். அதை பார்த்துடன் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள், தன்னை மேசியா என்று அறிந்து கொள்வார்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் யோசித்து அதற்காகத்தான் அதை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து இந்த பவனியில் போவதற்கு முன்பாக, பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக, சாலமோன் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக மாற்றினார். ராஜாவை மாற்றணும் என்ன செய்தார் தெரியுமா? அவர் சொல்லுகிற கட்டளை இதுதான். அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அழைக்கிறார், யோவாப் என்கிற படைத்தலைவனை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனை என்ன செய்கிறேன், நான் ராஜாவாக இன்றைக்கு நான் நியமிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் ஏறுகிற கோவேறு கழுதையிலே அவனை ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து என்னுடைய சிங்காசனத்தை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஒரு பெரிய சத்தங்கள் கேட்கிறது, பெரிய பவனி நடக்குது, எல்லாரும் மகிழ்ந்து ஆடி பாடுகிறார்கள். அப்பொழுது அதோனியா என்கிற ஒருவன் தான் ராஜாவாக மாற வேண்டும் என்று சொல்லி விருந்து செய்து கொண்டிருக்கிறான். சத்தத்தான் கேட்குறாங்க எல்லாரும். என்ன சத்தம்னு கேட்ட உடனே வந்து சொல்லுகிறாங்க எல்லாரும், சாலமோனை ராஜாவாக்கிட்டார் தாவீது, அவர் போகிறார், ஒரு பவனிலே போகிறார், அதுதான் சத்தம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதுதான் ஒரு ராஜாவாக, ஒரு முதலாவதாக வந்த ஒரு பவனியாக இருந்தது வேத புத்தகத்திலே. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் ஒரு ராஜாவாக, சாலமோனை காட்டிலும் மேன்மை உள்ளவராகத்தான் அவர் காண்பிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை தன்னை ராஜாவாக அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கடந்து வந்தார். அவர் தான் ராஜா என்பதை குறித்து ஒரு நாளும் அவரை குறித்து மறைத்து வைத்ததில்லை. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ராஜா? அவர் ஆவிக்குரிய தம்முடைய ராஜ்யத்துக்கு ஒரு ராஜாவாக வருகிற தேவன், இந்த உலகத்துக்குரிய ராஜா அல்ல. அவர் ஆனால் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகளாகி உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் வரும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான், நான் அதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று பிலாத்துவோடு சொல்லி நான் ராஜாதான் என்று அவர் தெளிவாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அவர் ராஜாவாக இருப்பதற்காக இந்த உலகத்தில் இருப்பதற்காக இந்த பூமியிலே வந்தார். ஆனால் பாருங்கள், ஜனங்களாக தான் பார்த்தாங்க, ஒரு ராஜாவாக வராரு, ஒரு கழுத்தில் ஏறி வராரு, அப்போ ஒரு ராஜாவாக தான் இருக்கணும்னு யோசித்து இருப்பாங்க. ஆனால் அவர் மேசியா என்பதை குறித்து யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் இருந்தார்கள். அவர் என்ன, அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம அவர் ராஜாவாக்கிட்டால் போதும், நம்ம எப்போதும் சாப்பாடு கிடைக்கும், 5000 பேர் இருந்தாலும் அவர் மேஜிக் பண்ணி சாப்பாடு கொடுத்துருவார் என்று நினைக்கிற சிலர் வந்திருப்பாங்க. இன்னும் சிலர் நம்ம அவர் கூட சேர்ந்தால் போதும், அவரோட அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது பதிவு கிடைக்கும் என்பதற்காக சிலர் வந்தாங்க. அதுக்காக தான் பாருங்கள், இயேசுடைய சீஷர்களே வந்து சொல்கிறாங்க, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லுது. அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் யோசித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு அதை பார்க்கிறார். அவர்கள் வந்து தன்னை ராஜாவாக்கும்படி நினைக்கிறார்கள் என்று இயேசு முன்பாகவே அறிந்திருந்தார். ஒரு முறை இயேசு பேசும் பொழுது ஜனங்கள் ஏதாவது வந்து அதெல்லாம் சாப்பாடு கொடுத்த உடனே அவர்கள் தன்னை பிடித்து கொண்டு ராஜாவாக்கும்படி மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து அவர் மறைந்து கடந்து போனாராம். அவருக்கு தெரியும் என்ன, ஜனங்களாம் யோசிச்சுருந்தாங்க, இவர் கொண்டு போய் ராஜாவாக்கலாம். அவர் ராஜாவாக தான் வந்தார். ஆனால் நீங்களும் நான் எதிர்பார்க்கிற உலகத்தின் ராஜாவாக வரவில்லை. அது நம்முடைய ஆத்மாவில் ராஜாவாக இருப்பதற்காக, நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அவர் எல்லாத்துக்கும் மேலாக மேசியாவாக அவர் கடந்து வந்தார். அவர் கடந்து வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அழைத்து கொண்டு போகிறாங்க. அவர் மேலே வஸ்திரங்களை விதிக்கிறார்கள், எல்லாரும் மரக்கிளைகளை தரித்து பரப்புகிறார்கள், எல்லாரும் குருத்தோலை பிடித்து ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த குருத்தோலை என்று சொன்னாலே பார்த்தாலே அது ஒரு பனை மரத்தின் ஓலையாக அது கருதப்படுகிறது. அதை ஒரு மேன்மையான காரியமாக விதத்தில் பல காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய இரண்டாவது ஆலயம் பரலோகத்தில் திறக்கப்படுகிறது என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனமாக எழுதுகிறார். அதில் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 41வது அதிகாரத்திலே அதை விவரமாக சொல்லும் பொழுது அந்த தேவாலயத்தின் சுவர்கள் எல்லாம் ஒரு பனைமரமும் ஒரு கேருபீனும் இருக்கும்படியாக சித்தரிக்கப்பட்டிருந்ததுதான், எழுதப்பட்டிருந்ததெல்லாம். அப்போ பார்க்கும் பொழுது தேவனை உயர்த்துவதற்காக அப்படியாக அந்த பனைமரத்தை, அந்த குருத்தோலைகளை கர்த்தர் பயன்படுத்தினால் அது உயரமான ஒரு தேவன் இதை குறிப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சின்னம் தான். அதை எல்லாரும் பயன்படுத்தினாங்க, எல்லாரும் எல்லாம் செய்தாங்க. ஆனால் அவர் உண்மையான மேசியா என்பதை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு இதெல்லாம் பார்த்த உடனே எருசலேமை நோக்கி பார்க்கிறார். எல்லா ஜனங்களும் அவருக்கு குறித்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம், அவருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு துக்கம். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் அழுதுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பவனியாக வந்த அந்த மலை பாதை அந்த ஒலிவ மரத்தில் அமைந்திருக்கிறது. டாமினஸ் ஃப்ளவிட் என்கிற கண்ணீரின் ஆலயம் என்கிற பெயர் கொள்கிற ஒரு ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தா ஒரு கண்ணீர் துளியை போல் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா ஒரு கண்ணீர் சொட்டு விழுவதை போல தான் அந்த ஆலயம் இருக்கிறது. டாமினஸ் ஃப்ளவிட் என்று அதோடைய பெயர். அந்த இடத்துல தான் இருந்து இயேசு பார்த்து எருசலேமை நோக்கி பார்க்கிறார். எருசலேமை பார்த்து ஒரு கண்ணீர் விட்டு அழுகிறார். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கூட வந்து எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். இயேசுவே தேவனுடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவுக்கு ஒரு துக்கம். ஏன் அந்த துக்கம்? இந்த ஜனங்கள் தன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளவில்லை என்று எருசலேமே என்று சொல்லி எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமே, உனக்கு கிடைத்த எந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய நான் நலமாக இருக்கும். ஆனால் அவைகளோ உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த முதலாவது பவனி இயேசு வந்தது எதற்காக வந்தார்? தன்னை மேசியாது வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை பெற்றுக்கொள்வதற்காக. எருசலேமை பார்த்த பொழுது இயேசு கண்ணீரிட்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன் மேலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்கிற நாட்கள் வரும், உன்னிலே உள்ள உன் பிள்ளைகள் தரையிலே மோதப்பட்டு மறிக்கிற நாட்கள் வரும் என்று சொல்லி இயேசு சொல்லி அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு பெரிய அழிவு எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் அவர் அழுது ஜெபித்தார். இன்றைக்கு அதற்காக அழுது ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை. அவரை சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு வருகிறார், எருசலேமுக்குள்ளாக வருகிறார். வந்து அவர் ஏதோ ரோம அரசாங்கம் இருந்த ஒரு அரண்மனைக்கு அவர் செல்லவில்லை, காய்பாவோட அரண்மனைக்கு அவர் செல்லவில்லை, தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் அங்கெல்லாம் போகவில்லை. அவர் வந்த இடம் எது? எருசலேம் தேவாலயம். அங்கே தான் அவர்களை வந்தார்.
எருசலேமுக்குள்ளாக வந்து அந்த தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக எல்லாரையும் துரத்தி காசு காட்டை பலகைகளை கவிழ்த்து, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் எழுதப்பட்டு இருக்கிறதே, நீங்களோ அதை கல் குகையாக்கினீர் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும்? அது சபையிலே தான் ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே இயேசு கிறிஸ்து வருகிற முகாந்திரம் அதுதான். மேசியாவாக வருவதற்காக, நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, நம்மை ஒரு ஜெப வீடாய் மாற்றுவதற்காக, உலகத்திற்காக நம்ம ஜெபிப்பதற்காக, நம்ம தெரிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து அந்த பவனியிலே முதலாவதாக வந்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக அந்த இயேசு கிறிஸ்து நுழைய வேண்டும். அவர் மேசியாவாக வீற்றிருக்க வேண்டும். அதுதான் முதலாவது வந்த பவனி. ரெண்டாவது ஒரு பவனியை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த பவனியை பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கும் நடக்கிற ஒரு பவனியாக இருக்கிறது. முதலாவதாக நாம் கற்றுக்கொண்டது கடந்த காலத்தில் நடந்த ஒரு பவனி, அதான் குருத்தோலை நாள் பவனி. ஆனால் இன்றைக்கு நடக்கிற ஒரு பவனி என்ன என்று சொன்னால், நாம் இன்றைக்கி தான் வெளியே நடந்து போய் வந்தோம். ஆனால் அது ஒரு உண்மையான பவனி அல்ல. அதை குறிக்கிற ஒரு நிழலாட்டம் தான். வருகிற நாட்டிலே வரப்போகிற இந்த பவனியை குறிக்கிற ஒரு நிழலாட்டமாக தான் நம்ம சென்று வந்தோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பவனியை குறித்து பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஜெய கம்பீரமான ஒரு பயணமாக இருக்க போகிறது என்பதை குறித்து பவுல் இப்படியாக கொலோசியருக்கு எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இதை ஒரு பவனி என்று சொல்லி நம்ம யோசிப்பது இல்லை. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு வெற்றி பவனி என்பதாக நாம் யோசிப்பது இல்லை. ஒரு வெற்றியாக வருகிற ஒரு ராஜா வருகிற ஒரு பவனி என்று நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏனென்று சொன்னால் பவுல் இதை எழுதியிருக்கிறது அந்த நாளில் உள்ள கண்ணோட்டத்தை குறித்து எழுதியிருக்கிறார். நாம் அதை குறித்து அநேக சமயங்களே அறியாதிருக்கிறபடியினாலே அந்த பவனியை குறித்து நம்ம புரிந்து கொள்ளவில்லை. யோசித்து பாருங்கள். இப்போ நமக்கெல்லாம் ராக்கெட்னா என்ன தெரியும், ஏர்பிளேனா நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் இப்போ ஒருத்தர் சொன்னீங்க ராக்கெட் மேலே பறக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன், அவங்களே தான் புரியும் என்ன சொல்கிறீங்கன்னு புரியும். இதே நீங்கள் யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒருவனை கூப்பிட்டு சொல்கிறீங்க ராக்கெட் போல் இயேசு மேலே போனால் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ராக்கெட் தான் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏரோப்ளேன் மேலே பறக்க சொன்னேன் யாருக்காவது புரியுமா? யாருக்குமே புரியாது. அப்போ அந்த நாட்களே நடந்து வைத்து தான் சொல்ல வேண்டும். அப்போ பவுல் எதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார்? அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு வெற்றி பவனி நடப்பது வழக்கமாக இருந்தது. அதில் ஒரு பெரிய ஒரு படைத்தலைவன் ஒரு வெற்றி பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தால் அந்த படைத்தலைவன் வெற்றியோடு வருவதற்காக ஒரு பவனி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு பேர் தான் ஒரு வெற்றி பவனி, அல்லது ஆங்கிலத்திலே ப்ரொசஷன் ஆஃப் ட்ரையம்ஃபல் ப்ரொசஷன் என்று சொல்லப்பட்டுகிறது. அந்த பயணம் எதற்காக சொல்லப்பட்டுகிறது தான் அந்த நாட்டில் வருகிற அந்த வெற்றி பெற்ற படைத்தலைவனுக்கு வெற்றி பெற்றவன் என்கிற ஒரு பட்டத்தை சூடுவதற்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு விழா. அந்த விழாவிலே அநேகர் மொத்தமாக கடந்து வந்து ஊர்வலமாக வந்து அந்த வெற்றி பெற்ற தலைவனை வாழ்த்துவார்கள். இது இங்கிலீஷ் இஸ் கால்ட் த ட்ரையம்ஃப். அது ஒரு டைட்டில், அதாவது ஒரு வெற்றி சிறந்தவர் என்ற ஒரு பொருள் கொண்ட ட்ரையம்ஃப் என்கிற ஒரு பட்டம். அப்போ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 5வது நூற்றாண்டில் இருந்த ஒரு சரித்திர வல்லுநர் ஒரோசியஸ் என்பவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட 350 பேர் அப்படியாக வெற்றி பெற்றோர் அல்லது ட்ரையம்ஃப் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த பட்டத்தை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அப்படி என்று சொன்னால் 350 யுத்தங்களிலே வெற்றி பெற்றவர்கள். ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று வரும் பொழுது அவர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. ஒரு வெற்றி சிறந்தவர் என்கிற பட்டம், ட்ரையம்ஃப் என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த ட்ரையம்ஃப் என்கிற ரொம்ப என்ன செய்வாங்களாம், பட்டணத்துக்குள்ளே வர போகிறாங்க, இங்கே எல்லாம் பெரிய வெற்றியோடு வந்துட்டாங்க. அது ஒரு முழு நாளுமாக ஒரு கொண்டாட்டமாக இருக்குமா. அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்தால் காலையில் எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த வெற்றி பெற்ற தளபதி ஊருக்குள்ளாக வர மாட்டார், வெளியில் தான் இருப்பார். எல்லாரும் அவருக்காக ஒரு பெரிய ஒரு விருந்து ஆயத்தை பண்ணி காலையிலிருந்து அதுக்கு ஒரு பெரிய நடனங்கள், கேளிக்கைகள், சந்தோஷம், விழா எல்லாம் நடக்குமா. அதுலேருந்து மேடையில் வந்து கடைசியாக அந்த வெற்றி பெற்றவர் வந்து பேசுவார். தன்னோடு கூட வந்த எல்லா யுத்தத்தில் வந்த தளபதிகள் கூட வந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களாம் நன்றி சொல்லுவார். அவங்களாம் மெடல்ஸ் கொடுப்பது இந்த காலத்தில் கொடுப்பாங்கள்ல, அப்புறம் மெடல்ஸ் அவங்க கொடுக்குற ரேங்க் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுப்பார், அனௌன்ஸ் பண்ணுவார். அதெல்லாம் விழா. அதெல்லாம் முடிந்த பிறகு மதியத்துக்கு மேலே தான் இந்த ஊர்வலம், வெற்றி பவனிங்கிற ஊர்வலம் நடைபெறும். அந்த ஊர்வலம் நடைபெறும் பொழுது முதலாவதாக என்ன செய்கிறாங்க, அவளுக்கு முன்பாக அதில் போகும்போது அநேக நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள், நன்றாக பாடுகிறவர்கள், இந்த தளபதியை புகழ்ந்து பாடுகிறவர்கள் எல்லாம் முன்பாக போவாங்க. நல்ல பாடலோடு கொண்டாட்டத்தோடு போவாங்க. நம்ம ஊரெலாம் பார்த்துருப்பீங்க, பவனி போவாங்க. அது அந்த விழா கொண்டாட இந்த ஒரு ராஜாவுக்கு அந்த வெற்றி பெற்றவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விழா. அது பாடுவதற்காக முன்னால் எல்லாரும் வருவாங்க. அன்பும் எல்லாரும் விசேஷமான உடை அணிந்து கொண்டவர்களாக, இளநீல உடை அணிந்து கொண்டவர்களாக, அதற்காக நிறைய பேர் வருவாங்க. அதன் பின்பாக அவர் வெற்றி பெற்று சிறைப்பிடித்து எடுத்துக்கொண்டு வந்த நல்ல நல்ல அந்த தேசத்தோட கனிகள்,
எந்த இடத்துக்கு போனாலும் அங்கேருந்து வெற்றி பெற்று கொண்டு வந்த கனிகள், அங்குள்ள சில விலங்குகள் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா சாலமோனுடைய காலத்தில் மயில்கள்லாம் இறக்குமதி பண்ணாங்க. யாருக்கு தான் மயில்கள், குரங்குகள்லாம் இறக்குமதி பண்ணாங்களாம். அப்படி பண்ணும்போது அந்தந்த நாட்டில் உள்ள அந்த விசேஷமான பிராணிகள் அவையெல்லாம் கொண்டு வந்து காமிப்பாங்க, எல்லாம் பாருங்க காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கானான் தேசத்தில் வேவு பார்க்க போகிறாங்கல்ல, போகும்போது என்ன கொண்டு வந்தாங்க, திரும்பி வரும்போது திராட்சை பழத்தை கொண்டு வந்தாங்கல்ல, இது தேசத்தின் கனி என்று காண்பிப்பதற்காக கொண்டு வந்தாங்க. அப்படி போல் தளபதி வரும்போது கொண்டு வருவாங்க. அந்த தேசத்தில் உள்ள கனிகள், அங்கே உள்ள சிறந்தவையெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் ஊர்வலத்தில் போகும். மக்கள்லாம் பார்ப்பாங்க, பாரு என்னெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் என்று பார்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய கொண்டு வந்தால் தான் அவருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதன் பின்பு என்ன வருவோம்னா, அந்த படைகளை சென்று வெற்றி பெற்ற பொழுது சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்கள் அவங்களாம் கொண்டு வருவாங்க, சிறை கைதிகள். அந்த கைதிகள்லாம் வரும்போது அவங்களாம் விலங்கிடப்பட்டவர்களாக நடந்து வருவார்களாம். அதை குறித்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவள் உனக்கு பின்பாக விலங்கிடப்பட்டவர்களாய் நடந்து வந்து உன்னோடு தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் இதெல்லாம் அந்த நாட்களில் உள்ள ரோம சாம்ராஜ்யத்தில் நடந்த ஒரு காரியங்கள். விலங்கிடப்பட்டு அந்த விரோதிகள் வருவார்கள். அப்போ தான் இவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டார், இவங்கெல்லாம் ஜெயித்து கொண்டார் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடும்படியாக அந்த ஊர்வலம் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் பின்பாகத்தான் ஒரு பெரிய ஒரு தேரில் உட்கார்ந்து அவர் வருவார், ரதத்தில் உட்கார்ந்து அந்த தளபதி வருவார். அவர் வரும்போது அவரோட யுத்த ஆயுதங்கள்லாம் அவர் வைத்திருப்பார். அந்த யுத்த ஆயுதங்களிலெல்லாம் விசேஷமான ஒரு அலங்காரமாக ஒரு மலர்கள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, டெக்கரேஷனாக வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த ஒரு பெரிய பவனி. அந்த பவனியை குறித்து அது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தான் அந்த தளபதி. அவர் என்ன செய்தாரோ, அவர் நமக்காக ஒரு பெரிய ஒரு யுத்தத்தில் சென்று வெற்றியை எடுத்துக்கொண்டார். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தாக இருந்த எல்லா கட்டளைகளையும் அவர் எடுத்து போட்டு விட்டார். அது மாத்திரமல்ல, சிலுவிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். எல்லாம் விலங்கிடப்பட்டு அழைத்து கொண்டு வந்துட்டாங்க என்பதாக அவர் சொல்லுகிறாராம். அதுதான் அதனுடைய ஒரு பின்னணியம். அப்போ யோசித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு பவனி ஒரு ஆவிக்குரிய பவனியாக பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எழுதி தருகிறார். என்ன சொல்லுகிறார், உங்களுடைய விரோதிகள்லாம் என்ன எப்படி வருவாங்களாம், அவர் இயேசுவாலை சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற ஆவிக்குரிய எதிரிகள், உனக்கு விரோதமாக எழும்புகிற அசுத்த ஆவிகள் எல்லாரும் கர்த்தரால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதான் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம். நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், உனக்கு பாதாளத்தின் திறவுகோல்களை, பரலோகத்துக்கு உள்ள திறவுகோல்களை உனக்கு நான் தருகிறேன். நீ பூமியில் கட்டுவது எதுவோ பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட வைக்கப்பட்டிருக்கும். விசுவாசத்தில் நடக்கும் அடையாளங்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒருவனும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இதெல்லாம் ஏன் நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே வெற்றி சேர்ந்ததினாலே. அவர் ஒரு பெரிய வெற்றியுள்ள ஒரு தளபதியாக, ஒரு ராஜாதி ராஜாவாக, யுத்தத்தில் வல்லவரான தேவனாக நமக்குள்ளாக வரும் பொழுது தான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்கு ஒரு எதிரி ஒருவன் உண்டு. அதான் நம்மளோடு கூட யுத்தம் செய்கிற எதிராளியாகிய பிசாசானவன். எபேசியர் 6:12 சொல்லுகிறது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். இந்த உலகத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் வெற்றி தருவதற்காக வெற்றி சிறக்கிற பவனியில் வருகிறவர் தான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்தால் தான் நமக்கு இந்த வெற்றி. அதை குறித்து தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நம்முடைய இருதயத்தின் கதவு அவருக்கு திறக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இயேசு வந்து எப்பொழுதுமே கூட இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு பாதுகாவல், அதுதான் நமக்கு ஒரு எப்பொழுது கூட இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். உங்களோடு கூட இயேசு இருக்கிறாரா? இந்த வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? அவர் இருந்தால்தான் பாதுகாவல் இருக்க முடியும். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த பிசாசையும் வல்லமையிலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக சாத்தான் களைகளை விதைக்க முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பயத்தை அவன் வைக்க முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவன் வந்து நம்மை வெற்றி பெறும்படியாக போராட முடியாது. அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமையை சொல்லும் பொழுது இயேசு சொன்ன காரியம் இதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். அதில் இயேசு சொன்ன காரியம் என்ன? அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது அது வறண்ட இடங்களிலே அலைந்து தேடியும் இளைப்பாறுதல் கிடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி வந்து அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் வெறுமையாகவும் இருக்கிறதை கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு கொடிய 7 ஆவிகளை கொண்டு வந்து அவனுக்குள்ளாக குடியிருக்கும்.
அப்பொழுது அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் மிகவும் அதிக கேடாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கற்றுக் கொடுத்தார். அப்போ என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவர் வேண்டும், நமக்குள்ளாக இருக்கிற ஒருவர் வேண்டும். வெறுமையாக இருக்கிற உள்ளத்திலே சாத்தான் எப்பொழுதும் கிரியை செய்வான். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. அவர் வரும் பொழுது நாமும் இப்படி வெற்றி சிறந்தவர்களாக நிற்போம். இந்த வெற்றி பவனி என்னுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நடைபெற வேண்டும். காலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கணும். இயேசுவை நான் உமக்கு என்னுடைய கதவை திறந்து தருகிறேன், இருதயத்தின் கதவை நான் உமக்கு தருகிறேன். இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் நீர் ராஜாவாக இருக்க வேண்டும், நீர் என்னுடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய வேண்டும், எந்த சத்துரு வல்லமைகளும் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் ரெண்டாவதாக நடக்கிற ஒரு ஆவிக்குரிய பவனி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். ஆக முதலாவது வந்த பவனியிலே இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார், ராஜாவாக வெளிப்படுத்தினார். சபையை சுத்திகரிக்கும்படியாக உள்ளே வந்து எப்படி நான் நடக்க வேண்டும் என்பதை குறித்து காண்பித்துக் கொடுத்தார். ஒரு கழுதையின் மேலே ஏறி வந்து தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார். இரண்டாவது உள்ள பவனியிலே அவர் தம்மை வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஒரு ராஜாதி ராஜாவாக யுத்தத்தில் சிறந்த ஒரு கர்த்தராக வெளிப்படுத்தி நமக்கு வெற்றியை அவர் தருகிறார். மூன்றாவதாக வருகிற நாட்களிலே இன்னொரு பவனி நடைபெற இருக்கிறது. அந்த பவனிக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று, சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஆனால் இன்னுமாக நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்களை குறித்து பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகிற நாட்களே, கடைசி நாட்களே நடக்க போகிறவைகளை தன்னுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்பதாகத்தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வா, கடைசி நாட்களில் சம்பவிக்க போவதை உனக்கு காண்பிப்பேன் என்று தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆகவே இது வரப்போகிற நாட்களில் நடக்க இருக்கிற ஒரு பவனி. வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் வல்லமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இப்போ கடைசி நாளிலே கர்த்தருடைய மகிமையின் நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவை சிங்காசனத்தை அமர்கிறவராக வரும் பொழுது, வெள்ளை குதிரையில் புறப்பட்டு வருகிற ஒரு ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது ஒரு திரளான கூட்டமாகி ஜனங்கள் அவரோடு கூட இருப்பார்கள். அவர்கள் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்தவர்கள். நாம் அதில் இருப்போமா என்கிறது தான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. அதை பாருங்க, எப்படி இந்த பவனியில் நடக்கிறதோ, எப்படி ஒரு ராஜாவை, ஒரு வெற்றி பெற்ற ஒரு படை தளபதியை எல்லாரும் சந்தோஷப்படுத்தி அவரை பாராட்டுவார்களோ, துதிப்பார்களோ, பாடுவார்களோ, அப்படியாக இவருக்கு முன்பாக எல்லாரும் பாடுவார்களாம். எல்லாரும் சேர்ந்து மகா சத்தமிட்டு அவர் சொல்லுவார்கள், ஏது ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அந்த நாளில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் இது வாசிக்க போதும், ஆனால் நம்ம சாதாரணமாக யோசித்துக் கொள்கிறோம். ஆனால் பாருங்க, அவங்க என்ன செய்தாங்களாம், வெள்ளை அங்கிகளை தரித்தார்கள், தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அப்ப கடைசி நாளிலே இதே போல ஒரு குருத்தோலை ஞாயிறு நடக்கும். அந்த நாளுக்காக தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வருகிறார். எனக்கு அநேகம் சொல்லலாம், ஒருவேளை என்ன குருத்தோலைங்க ஏன் சொல்றீங்க, எல்லாம் சும்மா ஃபன்னுக்கெல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறீங்க, எல்லாம் ஏன் பண்ணணும்னு சிலர் சொல்லலாம். ஆனால் வருகிற நாட்களிலே, கடைசி காலத்திலே தேவனோடு நிற்கிற நாம் ஒரு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுதான் தேவன் என்று மகிமையாக உயர்த்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு துதியினார் அதனைக்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிறவர்கள் தான் அவரோடு நிற்க முடியும். அவர்களை குறித்து கேட்கப்படுகிற கேள்வி என்ன, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்கிற கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிற பதில் என்ன, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், இவர்கள் கற்புள்ளவர்கள், சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் எப்பொழுதும் அவளோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் தான். அதுதான் அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சாட்சி. எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், நீங்களும் நானும் அவரோடு நிற்கணும்னா நம்ம கற்புள்ளவர்களாக இருக்கணுமா, அவரோடு கூட உபத்திரவங்களை சகிக்கணுமா, அவர் எங்கே போனாலும் அவரோடு கூட போகணுமா. அதான் இதை சொல்லி கற்றுத்தருகிறது. அந்த நாள் பவனியில் நீங்கள் இருப்பீங்களா, நான் இருப்பேனா, அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாம் குருத்தோலை கொடுத்து பிரித்து வெளியே போய் வருகிறோம், நல்லது தான். ஆனால் இதற்கு தான் ஒரு நிழலாட்டம் தான். ஒவ்வொரு மாதமும் நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம நற்கருணை திருவிருந்தை ஆசிரிக்கிறோம். அதெல்லாம் நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு நிழலாட்டம் தான். உண்மையாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு நிற்போமா? All these are a remembrance for us to remind us one thing, that there is a day coming.
That there is a day coming where we will be standing with God. My question is that, are we ready for that? Are we ready to see that God even tonight? இன்றைக்கு இயேசு வந்தால் வர முடியுமா? இயேசு சொல்லுகிறது என்ன? இதோ திருடனை போல வருகிறேன். திருடனை போல வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16-15 கற்றுத்தருகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ இயேசு சொல்லுகிற காரியம் ஏதோ சும்மா சொல்லப்பட்ட காரியம் இல்லை. நான் திருடனை போல வருகிறேன் என்று இயேசு சொல்ல காரணம் என்ன? அது வருவது எப்போன்னு நமக்கு தெரியாது. திருடன் மற்ற சொல்லிட்டு வரமாட்டான். நீ 10 மணிக்கு வரேன் சொல்லிட்டு வருவான், சொல்லாமல் தான் வருவான். நான் இதோ திருடனை போல வருகிறேன். ஆகவே தன் மானம் காணப்படாதபடிக்கு விழித்து கொண்டு நடக்கிறவன் பாக்கியவான். அதற்காக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஆக நம்ம அவரை பார்த்து ஜெபிக்கணும். கத்தா, அந்த கடைசி நாள் நடக்கிற பவனியிலே நான் கூட இருக்கணும் கத்தாவே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நமக்கு ஜெபித்து கத்த சமூகத்தில் இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கிருபையை நமக்கு தருகிறவர். அப்படி கடைசியில் நிற்கிறவர்கள் யார் அவரோடு கூட நிற்பாங்களோ, அந்த பவனியில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிற காரியம், இவர்கள் தேவனோட நடக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். கடைசி நாளெல்லாம் நீங்கள் சர்ச்சைக்கு வர கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆலயத்தில் இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். நம்ம இப்போ சர்ச்சைக்கு வரணும் எக்ஸ்கியூஸ் தான் சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்கள். இவங்களுக்கு இவர்கள் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிற. எல்லாரும் சேவிக்க முடியாது, ஆலயத்துக்குள்ளாக எல்லாரும் வர முடியாது. பாத்திரமானவர்கள் தான் நடந்து கொள்ள முடியும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீரை துடைப்பார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம். கர்த்தாவே, அந்த வாக்கு தத்தத்துக்கு நான் சுதந்திரராக இருக்கணும். அந்த கடைசி நாளே நான் உண்மையை நான் பார்க்கணும். தேவனுடைய சமூகத்தில் நடக்கிற அந்த பவனியிலே நான் ஒரு அங்கமாக இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபித்து அர்ப்பணித்து தேவனுடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுப்பின்னு இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைத்து கர்த்தர் வசனங்களை நினைப்பூட்டி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, முதலாவதாக கர்த்தாவே, நீர் மேசியாவாக வந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். என்னுடைய கர்த்தாவே, நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு பெரிய ஒரு மேசியாவாக கர்த்தாவே ஒரு கழுதையின் மேலே ஏறி இந்த பூமியிலே வந்து இந்த எருசலேமுக்குள்ளாக வந்து உம்மை நீர் ராஜாவாக வெளிப்படுத்தினீர். உம்முடைய மேசியாவாக நீர் வெளிப்படுத்தி இன்றைக்கு ராஜா என்னுடைய தேவனாக என்னுடைய ரட்சகராக நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவரை பார்த்து நீங்கள் சொல்லலாம், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இன்று முதற்கொண்டு நீ தான் என்னுடைய ராஜாவாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபித்தால் போதும், அவர் உங்களுக்குள்ளாக வருவார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வராதவள் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கணும். என்ன வர சொல்றீங்க நீங்கள் கேட்கலாம். நீங்களே கூட யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தின் ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளாக இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பது தான் உண்மை. ஆக அவரை பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கு நான் கர்த்தாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். 2வதாக, கர்த்தாவே, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜெயம் பெற்றவனாக இருக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் காரியங்கள் எதுவும் என்னை தொடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமாக வருகிற எல்லா எதிரிகளுக்கும் விரோதமாக கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு ஜெயம் தரும்படியாக இவர் ஜெயக்கர்த்தராகிய தேவன், தளபதியாகிய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இன்றைக்கு எனக்குள்ளாக வந்து எனக்குள்ளாக வெற்றி தரும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும், வல்லமைப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செபிக்கலாம். கர்த்தாவே, கடைசி நாளிலே உம்முடைய சிங்காசனத்தில் கர்த்தாவே நான் நிற்பதற்கு, நான் தகுதியாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நான் ஜாக்கிரதையாக இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். நான் கர்த்தாவை தவற விடாதபடி கர்த்தாவே அந்த நாளை குறித்து நான் வாஞ்சையாக இருக்கவும் கர்த்தாவே, கர்த்தாவே இது வருகிற நேரம் எப்போ இருந்தாலும் சரி, எப்பொழுது நடந்தாலும் சரி, நான் அதற்காக ஆயத்தப்பட்டவளாக நான் இருக்கிறேன்.
அதற்காக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் உங்கள் கரங்களை ஊற்றி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே எனக்கு அந்த கிருபை தாரும் என்று ஜெபிங்க. God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you. கர்த்தர் எல்லா கைகளையும் பார்த்து இன்றைக்கு நம்ம கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய நாளுக்காக ஒரு ஆயத்தம் செய்கிறார். எல்லாம் நன்றி செலுத்துங்க. தகப்பனே, நீர் என்னுடைய உள்ளத்திலே வந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை ஜெயம் பெற்றவனாக இன்றைக்கு மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாளில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தாவே அந்த பொற்தளத்தில் தேவனுடைய அந்த பொன்னான வீதியில் நடப்பதற்கு அந்த பவனிலே செல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் எங்களோடு கூட வந்து எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நாங்களுமே துதிக்கிறோம். நீ வல்லவரப்பா, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, இந்த கடைசி நாளில் கர்த்தாவே, தேவனுடைய அந்த பவனி வருகிற நாள் சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. அதற்காக ஆயத்தமாவதற்கு எல்லாருக்கும் கிருபை தருவீராக. நாங்கள் சபையாக ஆயத்தப்பட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சபைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிரசன்னம் கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியாய் தகப்பனே, கர்த்தாவே, எந்த விதமான சத்துரு வல்லமைகளோ எங்களை சேதப்படுத்த முடியாதபடியாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. வெற்றி பவனியாய் வருகிற ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் எல்லா கர்த்தர் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்த கர்த்தர் எங்களுக்குள்ள இருந்து எங்களையும் ஜெயம் பெற செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.